சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் மூவரு கடவுள் திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். அதுதான் இன்றைய நாளில் முதல் முக்கியத்துவம். மற்ற இரண்டு இறைவன் கடந்த ஓராண்டாக இந்த பங்கில் என்னை ஒரு பங்கு தந்தை என்கிற முறையில் இந்த இடத்தில் கொண்டு வந்து என்னை வளர்த்திருக்கிறார். என் வழியாக உங்களுக்கும் நிச்சயமாக இது ஒரு வகையில் இறைவனது ஆசீர்வாதத்தையும் வளர்ச்சியும் கொடுத்திருக்கிறேன் என்கிற முறையில் அவருக்கு நன்றி திருப்பலியாகவும், அதே போல கடந்த 25 ஆண்டுகளாக அருட்பொழிவு 25 ஆண்டுகளான சூழ்நிலையில் இப்பதான் ஆரம்பித்திருக்கிறது. இருந்தாலும் பங்கை விட்டு போவதன் காரணமாக உங்கள் பேரவையை இதையும் கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறார். எனவே அனைத்திற்காக இது ஒரு நன்றியின் விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இவருடைய மிக தெளிவாக சொல்கிறது, இறைவனே அனைத்து அருட்படைகளுக்கும் ஊற்று என்று. எனவே இந்த வேளையில் இந்த இறைவனை பற்றி கொஞ்சம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். திருச்சபையினுடைய அந்த வழிபாட்டு கால அட்டவணையில் இறைமகன் இயேசுவிற்கு பல விழாக்கள் உண்டு. ஏறத்தாழ அதற்கு இணையாக அன்னை கன்னிமரியாவுக்கும் பல விழாக்கள் உண்டு. அப்புறம் அடுத்தபடியாக புனிதர்கள், ஒரு சில புனிதர்களுக்கு மட்டும் 2 விழாக்கள், பேதுரு, பவுல், திருமுழுக்கு யோவான், இவர்களுக்கு 2 நாட்கள் விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. மற்ற எல்லா புனிதர்களுக்குமே ஒவ்வொரு நாள் தான் விழா கொண்டாடப்படுகிறது. இவை அனைத்திற்கும் ஆதிகாரமாக இருக்கிற கடவுளுக்கும் ஒரே ஒரு நாள் தான் விழா கொண்டாடப்படுகிறது. அதுதான் இன்றைய நாள். மூவொரு கடவுள். கடவுள் தனக்கென ஒரு நாள் தான் ஒதுக்கி இருக்கிறார். அந்த ஒரு நாளையும் குழப்பத்தோடு நமக்கு கொடுக்கிறார். மூவொரு கடவுள், கடவுள் ஒருவரா 3 ஆட்களா என்பது. இன்னைக்கு கடவுள் நம்ம ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி, என்னை தயவு செய்து சரியா புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற செய்தி தான். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்க்கையில பார்க்கிறோம், உறவு நல்லா இருக்கிறதுக்கு நல்லா இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நாம சொல்றோம் அவங்க சரியில்லை. சரியில்லாமல் இருப்பதால் உறவு சரியில்லாமல் இருப்பதில்லை. புரிதல் இல்லாதனால்தான் உறவு சரியில்லை. மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க எந்த நபரை பார்த்து இந்த நபரோடு உறவே கொள்ள முடியாது, அவ்வளவு மோசமான நபர்னு சொல்றீங்களோ, அந்த நபரை இன்னொரு நபர் அன்பு செய்கிறார், அந்த நபரை ஏற்றுக்கொள்கிறார், அந்த நபரோடு ஒரு ஆழமான உறவு கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? அவர்கள் இருவருக்கிடையே ஆழமான புரிதல் உண்டு. எனவே உறவிற்கு அடிப்படையாக இருப்பது மற்ற நபர் நல்லவராக இருப்பது அல்ல. அப்படின்னா இந்த உலகத்துல யாருமே யாரையும் அன்பு செய்ய முடியாது. ஏன்னா எல்லா நபர்களிடம் நிறைகளும் உண்டு, குறைகளும் உண்டு. எங்கு புரிதல் அதிகமாக இருக்கிறதோ அங்கு உறவு நன்றாக இருக்கும். எங்கு புரிதல் குறைவாக இருக்கிறதோ அங்கு உறவு நல்லா இருக்காது. இந்த வகையில் பார்க்கிற பொழுது கடவுளை பற்றிய புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா கடவுளை பற்றிய புரிதல் தான் மற்ற எல்லா புரிதலுக்கும் அடிப்படை. உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில துன்பத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கும் கடவுளை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது நிறைய தொடர்பு இருக்கிறது. குடும்பத்தில் கூட வாழக்கூடிய நபர்களை நீங்கள் எவ்வாறு புரிந்து கொள்கிறீர்கள் என்பதற்கும் கடவுளை எவ்வாறு புரிந்து கொள்கிறீர்கள் என்பதற்கும் நிறைய தொடர்பு உண்டு. வாழ்க்கையில் சிக்கல்கள் வருகிற பொழுது, போராட்டங்கள் வருகிற பொழுது, இந்த போராட்டங்களை எல்லாம் நல்லதுன்னு பார்க்கிறீங்களா கெட்டதுன்னு பார்க்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கும் கடவுளை பற்றிய பார்வைக்கு புரிதலுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. எனவே கடவுளை பற்றிய புரிதல் தூய்மையாக அந்த புரிதல் நன்றாக மாற மாற நமது வாழ்க்கையில் சக மனிதர்களை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதம் மாறுகிறது. வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்கிற அந்த புரிதல் மாறுகிறது. எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அதனாலதான் திருவையானது கடவுளுக்கு ஒரு விழாவை ஒதுக்கி இந்த நாளில் கடவுளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. பல நேரங்களில் அது மனிதர்களுக்கும் பொருந்தும், கடவுளுக்கும் பொருந்தும். புரிந்து கொண்டதான் நினைக்கிறார். மனிதர்களை 100% புரிந்து கொள்ள முடியாது. இது ஒரு தொடர் பயணம். இறுதி வரைக்கும் புரிந்து கொண்டே இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதர் தன்னை வித்தியாசமான விதத்தில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது மனிதருக்கு பொருந்தும் என்று சொல்கிற பொழுது கடவுளுக்கு முற்றிலும் பொருந்தும். அகஸ்தியர் ரொம்ப அழகா சொன்னார், நீங்கள் கடவுளை புரிந்து கொண்டதாக நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொண்டது கடவுளை கிடையாது என்று சொல்கிறார். நீங்கள் கடவுளை புரிந்து கொண்டதாக நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொண்டது கடவுள் அல்ல என்று சொல்கிறார். ஏன்னா இந்த மனித மனம் இருக்கிறது பார்த்தீங்களா, இதற்கு எல்லைகள் உண்டு. கடவுள் இந்த மனித மனத்திற்கு அப்பாற்பட்டவர். கீழானது மேலானதை புரிந்து கொள்ள முடியாது, முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ளலாம், முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம்.
இதுவும் சரியானதாக இருக்க வேண்டும். இதனுடைய பின்னணியில் ஒரு சில கருத்துக்கள், இந்த கடவுளை பற்றிய புரிதல் எப்படிப்பட்டதாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நானும் மலையில வைக்கிறதுனால கடவுளை முழுமையாக புரிந்து கொண்டேன் என்று அர்த்தம் கிடையாது. நிச்சயமாக விவிலியம் கடவுளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆனால் இந்த வெளிப்படுத்துகிற விவிலியத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்ங்கிறது அதை விட முக்கியமானது. நம்ம வாசிக்கிறதுனால எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம் அர்த்தம் கிடையாது. எனவே இந்த அருமையான நாளில் கடவுளை பற்றிய ஒரு சில புரிதல்களை, மிக முக்கியமாக ஒரு அடிப்படையான புரிதல், அப்படிப்பட்ட புரிதலை புரிந்து கொள்கிற பொழுது வாழ்க்கை எவ்வாறு மாறும் என்பதை பற்றிய ஒரே ஒரு சிந்தனையை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். புத்தரை பற்றி சொல்லுவாங்க. புத்தர் ஒரு முறை அவருக்கு சீடர்கள்லாம் இருந்தாங்க. சீடர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். அப்போ ஒரு முறை சீடர்களுக்கு உரையாற்றி கொண்டிருக்கிற பொழுது வெளியிலிருந்து மற்றவர்கள் வருவது உண்டு. புத்தர் தான் வாழ்கின்ற காலத்திலேயே ஞானியாக கருதப்பட்டவர், மிகப்பெரிய ஞானியாக, எல்லாம் அறிந்தவராக கருதப்பட்டவர். இருந்தாலும் அவர் தன்னை கடவுளுடைய தன்னை எந்த விதத்தில் உயர்த்திக் கொள்ளவில்லை. ஒரு சாதாரண மனிதனாகத்தான் தன்னை எண்ணிக்கொண்டார். அப்போ ஒரு முறை உரையாற்றி கொண்டிருக்கிற பொழுது அந்த கூட்டத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. யாரு அப்படின்னா ஒரு புரோகிதர். இந்த மந்திரம்லாம் ஓதக்கூடிய, வாழ்க்கை முழுவதுமே மந்திரம் ஓதி கடவுளுக்கு புகழ் மாலைதான் செலுத்தியவர். ஒரு வேதாந்தின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேதத்தை படிப்பதற்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அவர் உட்கார்ந்துருக்கார். அவருக்கு அண்மையில ஒரு குழப்பம். என்ன குழப்பம்? கடவுள் உண்மையிலேயே இருக்கிறார். ஏன்னா அப்பப்போ எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிற பொழுது, இப்ப எல்லாருக்கும் கடவுளை பத்தி பேசும்போது நிறைய பேருக்கு பிரச்சனை எதிர்ப்பாரு. அதை நாங்கள் ஈசலோட போராடி இருக்கிறோம். நீங்க கடவுளை பற்றிய புரிதலோடு கொஞ்சம் அதிகமா இருக்கு. வேணா கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் முடிஞ்சா கொஞ்சம் அங்கே எங்கே அமர்த்தி வச்சீங்கன்னா கையை அசைச்சுக்கிட்டு காதுல நான் சொல்றதையும் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே. அவருக்கு அண்மையில குழப்பம். ஒரு சில ஒருவேளை வீட்டில் உள்ள பிரச்சனையோ ஏதாவது கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது இல்லைனால கடவுள் உண்மையில் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்கு எழுகிறது. அப்ப இந்த புத்தர் ஞானியாக இருக்கிறார். இவரை பார்த்து கேட்கலாம் என்று அவரை கேட்கிறார். இவர் பதில் சொன்னார்னா அது சரியான பதிலாகத்தான் இருக்கும் என்று புத்தரிடம் கேட்கிறாரு. இந்த கடவுள் இருக்கிறான்னு இத்தனை நாள் வாழ்ந்துட்டேன். இப்ப அண்மையில் எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. கடவுள் உண்மையிலேயே இருக்கிறாரா? ஏன்னா உங்களுக்கு நாத்திகவாதிகள்லாம் கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள். ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் என்ன ஆகாது அப்படிங்கிற குழப்பத்தோடு கேட்கிறார். புத்தர் அவரை பார்க்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை கண்ணால் பார்த்து விட்டு அவருக்கு சொல்றாரு, கடவுள்லாம் கிடையாது அப்படிங்கிறார். இவருக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. இல்லடா கடவுள் இல்லைங்கிறாரு. இத்தனை நாள் இந்த கடவுளை தான் நம்பி நம்ம வாழ்ந்தோம். இப்ப கடவுள் இல்லைன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் வருத்தமா போயிட்டார். அருகில் இந்த சீடர்கள் இதை கேட்கிறார். ஒரு 2-3 நாட்கள் கழித்து ஒருவர் வருகிறார். இதே மாதிரி புத்தர் தனது சீடர்களுக்கு உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கூட்டத்தில் இன்னொரு உட்கார்ந்து, இவர் சர்வாக்கா என்று சொல்லப்படுகின்ற உண்டு குடித்து ஜாலியாகிற அப்படிங்கிற ஒரு குழுவை சேர்ந்தவர். கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த உலகம் தான் நிரந்தரமானது, சாப்பிடுறது குடிக்கிறது இதுதான் வாழ்க்கை, இதுல வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு நிம்மதியா சாகணும் அப்படின்னு நினைக்கிறவர் அவர். ஆனா அவருக்கு வயசு ஆக ஆக ஒரு சந்தேகம் வருகிறது. நம்மளோட கடவுள் இல்லைன்னு பேசிக்கிட்டு குடிக்கிறோம், உண்கிறோம், இப்படி வாழ்றோம். ஒருவேளை செத்த பிறகு கடவுள்னு ஒருத்தர் இருந்து அவர் ஏப்பா இப்பெல்லாம் வாழ்ந்தான்னு கேள்வி கேட்டா என்ன பண்றது அப்படிங்கிற குழப்பம் வந்ததுனால அவருக்கு ஒரு குழப்பம் வந்தது. என்ன குழப்பம் வந்தது? கடவுள் உண்மையிலேயே இருக்கிறாரா அப்படிங்கிற குழப்பம். இவர் சீடர்களோட அந்த புத்தருடைய சீடர்களோடு அமர்ந்து கேள்வி கேட்கிறார். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா? எனக்கு இந்த கேள்வி கொஞ்ச நாளா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவரை பார்க்கிறாரு. அவரை பற்றிய செய்திகளை கேட்கிறார். நீ யாருன்னு அவர் தன்னை பற்றி சொல்லுகிறார். இதெல்லாம் கேட்ட பிறகு புத்தர் கடைசியா சொல்றாரு, கடவுள் நிச்சயமா இருக்கிறாரு அப்படின்னார். அவர் கேட்டுட்டு போயிட்டார். இப்ப குழப்பம் யாருக்கு? சீடர்களுக்கு. அன்னைக்கு புத்தர் சொன்னாரு கடவுள் ஒருத்தர் இல்ல, இன்னைக்கு என்ன சொல்றாரு? கடவுள் இருக்கிறாரு. கடவுள் உண்மையிலே இருக்கிறாரா இல்லையா? சீடர்கள் புத்தரை கேட்டப்ப சொன்னாரு, அவர் நினைச்ச கடவுள் கிடையாது, இவர் நினைச்ச கடவுள் கிடையாது, ஆனா வேற கடவுள் இருக்கிறாரு அப்படின்னா. அவன் சொன்னா ஒன்றும் புரியலை. மனிதர்கள் ஒரு வகையில கடவுள் இதுதான் ஒரு வரையறை வைத்துக் கொண்டு இதுதான் கடவுள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கடவுள் கிடையாது என்று அவர் சொன்னார். கடவுள் என்பவர் நாம் புரிதல்களுக்கு அப்பாற்பட்டார். அன்றைக்குரியவர்கள் இதை கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மீகம், இந்திய ஆன்மீகமாக இருந்தாலும் கிறிஸ்தவ ஆன்மீகமாக இருந்தாலும் கடவுளை பற்றிய 2 புரிதல்களை முன்வைக்கின்றார்கள். ஒன்று கடவுளை ஒரு மனிதராக பார்ப்பது, இன்னொன்று கடவுளை ஆற்றலாக பார்ப்பது.
இதுல என்ன புரிதல், சரியான புரிதல், ஏறத்தாழ ஓரளவு சரியான புரிதல் என்று சொல்கிறார்கள் என்றால் கடவுளை மனிதராக பார்ப்பது அல்ல. இது ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் கடவுளை மனிதராக பார்க்கின்ற அவர் மகன் மனிதராக வந்தார் என்பது வேறு. தானியேல் புத்தகத்தில் மட்டும்தான் கடவுள் மனித உருவில் காட்டப்படுகிறார். மற்ற எல்லா இடங்களிலும் கடவுள் ஆற்றலாகத்தான் காட்டப்படுகிறார். அவர் பேசுகிறார், ஆனா ஆற்றல் பேசக்கூடாது எதுவும் கிடையாது. கடவுள் ஆற்றலாக இருக்கிற இந்த ஆற்றல் 3 இடங்களில் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நமக்கு வெளியே, மனிதர்களுக்கு வெளியே, நமக்கு வெளியே இருக்கிற இந்த ஆற்றலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், தந்தை என்று சொல்கிறோம். இதே ஆற்றல், இந்த கடவுளது பிரசன்னம் நமக்குள் இருக்கிறது, அதைத்தான் நம்ம தூய ஆவி என்று சொல்கிறோம். எந்த ஒரு நபர் தனக்கு வெளியில் இருக்கிற கடவுளையும் தனக்கு உள்ளே இருக்கிற அந்த கடவுளது பிரசன்னத்தையும், அது ஆற்றல். ஏன்னா எனக்கு உள்ள கடவுளை பார்க்கிற போது, நபராக பார்க்கிற பொழுது அதை பார்ப்பது கடினம், அதை நினைத்து பார்ப்பது கடினம். ஆற்றலாக நினைக்கின்ற பொழுது அதை உருவகிப்பது, அதை நினைத்து பார்ப்பது எளிதானது. எனவே கடவுள் எனக்குள்ளும் ஆற்றலாக இருக்கிறார், எனக்கு வெளியிலும் ஆற்றலாக இருக்கிறார், என் வழியாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நமக்கு வெளியே இருக்கிற ஆற்றலை நாம் தந்தை என்று சொன்னோம் என்றால், நமக்கு உள்ளே இருக்கிற ஆற்றலை தூய ஆவி என்று சொல்கிறோம் என்று சொன்னேன். எந்த ஒரு நபர் இந்த 2 ஆற்றலையும் தன் வழியாக ஒருங்கிணைத்து செல்கிறாரோ அப்பொழுதே அவர் கடவுளது பிரசன்னத்தை தண்ணீர் செயல்படுத்துகிறார். ஒரு முழு மனிதனாக இந்த நிலையில் கடவுளுக்கு இணையானவராக மாறிவிடுகிறார். திருச்சபை நம்பிக்கை பிரகாரம் ஒரு மனிதர் தான் இதுவரைக்கும் இந்த 2 ஆற்றலையும் முழுமையாக இணைத்தார். வேற யாரும் கிடையாது, இறைமகன் இயேசு கிறிஸ்து. எனவேதான் அவரை 3 கடவுளுக்கு 2வது மகன், அதாவது 2வது நபராக சுதன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது கொஞ்சம் புரிந்து கொள்ள கடினமாக இருந்தால் விட்டுருங்க. இதனுடைய தாக்கம் என்ன, இதனுடைய விளைவு என்ன, இது நமது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை மட்டும் சுருக்கமாக சிந்திக்க அன்போடு அழைக்கிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள், நமக்கு வெளியிலேயே கடவுள் செயல்படுறார், நம் வழியாக கடவுள் செயல்படுறாருன்னா நமது வாழ்க்கையில கடவுள் என்ற ஒன்று இல்லாமல் வேறு ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டார். எனக்கு வெளியிலும் கடவுள் செயல்படுறாரு, எனக்கு உள்ளேயும் கடவுள் செயல்படுறாரு, என் வழியாகவும் கடவுள் செயல்படுறாரு. அப்ப கடவுள் செயல்படாத என்ற, கடவுள் செயல்படவில்லை என்று ஏதாவது ஒன்று உண்டு. அவங்க வாழ்க்கை திரும்ப வரட்டும், திரும்பத்தில் கடவுள் செயல்படவில்லை என்று சொல்ல முடியுமா? ஒரு பிரச்சனை வரட்டும், பிரச்சனை கடவுள் செயல்படவில்லை என்று சொல்ல முடியுமா? உங்களுக்கு பிடிக்கிறீங்கிறது வேற, உங்களுக்கு பிடிக்கிறீங்கிறதுக்காக அது கெட்டதுன்னு சொல்லிடாதீங்க. மனிதனுடைய பிரச்சனை என்னவென்றால், எனக்கு பிடிப்பது எல்லாம் நல்லது, எனக்கு பிடிக்காததெல்லாம் கெட்டது. இது நம்முடைய சிந்தனையினுடைய பிரச்சனை. உங்க பிள்ளைய நிறைய நேரம் இந்த உதாரணம் கொடுத்துருக்கேன். உங்க பிள்ளைய அடிக்கிறிய கண்டிக்கிறிய, பிள்ளைக்கு பிடிக்கல, பிள்ளையினுடைய பார்வையில் அது கெட்டது. ஆனா உங்களோட பார்வையில் அது கெட்டதா? கிடையாது. நம் வாழ்க்கை நடைபெறுகிற அத்தனை நிகழ்வுகளிலும் கடவுள் செயல்படுகிறார் அப்படின்னா நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய விதம் மாறும். ஒவ்வொன்றின் வழியாக நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொண்டே இருப்போம். எனக்கு இது வேணும், அது வேணாம் அப்படிங்கிற அந்த தேர்ந்தெடுப்பது தேவையில்லாத தேர்ந்தெடுத்தல் வாழ்க்கையில் இருக்காது. ஏதோ ஒன்றை நோக்கி போய்கொண்டிருக்க வேண்டும், இதையெல்லாம் ஒதுக்க வேண்டும் என்று எண்ணுவதன் காரணமாகத்தான் பல மனிதர்களை ஒதுக்குகிறோம். ஒவ்வொரு நபரையும், நான் சந்திக்கிற ஒவ்வொரு நபரையும் கடவுள் செயல்படுகின்றார். அவர் செயல்பட